ஹாய் நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அவரோட ஃபீல்டுலேயே போய் அவரை களத்திலே சந்திக்க போகிறோம். அண்ட் அவரை பற்றி நிறைய விஷயங்கள், அவரோட வாழ்க்கை முறை, அவரோட அன்றாட சேலஞ்சஸ் என்ன, அப்புறம் அவரோட பர்சனல் லைஃப் அண்ட் பப்ளிக் லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாரு, இன்னும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கான நல்ல ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது, கலெக்டர் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவரோட களத்திலே போய் அவரோட ஃபீல்ட்லேயே நம்ம பார்த்து சந்தித்து கேட்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இன்ஃபர்மேட்டிவாக இருக்க போகுது இந்த இன்டர்வியூ. அதே சமயத்தில் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி உங்களுக்காக இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னு யாராவது லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் கமெண்ட்டில் போடுங்க. இப்போ நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்க போகிறோம்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரோட ஃபீல்டு ஆஃபீஸுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இப்போ அவரோட இடத்துக்கு போகிறோம். போய் அவரோட இடத்துல இருந்து அவரை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே உள்ளே போகலாம், சரிங்களா? எஸ், நம்ம இன்ஸ்டிடியூட்டில் படித்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக போஸ்டிங் ஆகி ஒர்க் பண்ணிட்டு இன்றைக்கி டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜோனல் ஆஃபீஸில் ஊட்டி குன்னூருக்கு போஸ்டிங்கில் வந்திருக்கிற மிஸ்டர் பரணிக்குமார் ஐஏஎஸ் அவரோட ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஐஏஎஸ் ஆஃபீஸராக ஃபீல்டில் என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ், எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, எவ்வளோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய டீட்டெயில்ஸு ஐஏஎஸ் ஆஸ்பிரன்ஸ் ஆனாலும் சரி, அவங்க பேரண்ட்ஸுக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இன்ஸ்பைரிங்காக இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யார் கூட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஸ்டிடியூட்லேருந்து படித்து ஐஏஎஸ் ஆகி சிக்கிமில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக சிக்கிம் கரில் ஒர்க் பண்ணி இன்னைக்கு ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற மிஸ்டர் பரணிக்குமார் ஐஏஎஸ். அவர் இப்போ நம்ம டீ போர்ட் ஆஃப் இந்தியாவோட ஜோனல் ஆஃபீஸ் ஊட்டி குன்னூர்ல எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்திருக்காரு. ஸோ அவர் கூட இன்னைக்கு நம்ம பேச போகிறோம், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ லெட் அஸ் நவ் வெல்கம் மிஸ்டர் பரணிக்குமார் ஐஏஎஸ். வெல்கம் மிஸ்டர் பரணிக்குமார். வெல்கம் டு குன்னூர். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் சார். 2019 நம்ம கேங்டாக்ல மீட் பண்ணோம். அப்புறம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆஃப்டர் லாங் டைம் சார். ஃபர்ஸ்ட்லி ரொம்ப தேங்க் பண்ணணும் உங்களெல்லாம். உங்களோட கைடன்ஸ் சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நாங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் மாதிரி ஒரு சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் நிறைய ஆன்சர்ஸ்லாம் எப்படி எழுதணும், எப்படி எந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக எனக்கு கைட் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃப்ரம் என்ஐடி. அதுக்கப்புறம் டெஃபினட்டாக என்ஐடினா ஒரு நல்ல ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் டெஃபினட்டாக வெளியில் பிஎஸ்யூஸில் கிடைச்சிடும். த பாயிண்ட் இஸ், உங்களை எந்த ஒரு விஷயம் டிரைவ் பண்ணுச்சு? இல்லை நமக்கு இந்த இன்ஜினியரிங் ப்ரொஃபஷன், இல்லை ஆல்ரெடி நம்ம பப்ளிக் செக்டரில் இருக்கிற நல்ல ஒரு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் யூபிஎஸ்சி படிக்கணும், ஒரு சிவில் சர்வெண்ட் ஆகணும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிற அந்த டிரைவ் எப்படி வந்துச்சு? லைக் உங்களோட ஃபேமிலி பேக்ட்ராப், நீங்கள் இந்த ஐஏஎஸ்
ப்ரிப்பரேஷனுக்குள்ள வரணுன்றதுக்கான ரீசன்ஸ், காரணங்கள் அண்ட் உங்களோட நேட்டிவ், ஐ திங்க் நீங்கள் ட்ரிச்சி இல்லையா? ஸோ உங்களோட பேசிக் சில டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா ஆஸ்பிரன்ஸ்க்கு கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். எனக்கு சொந்த ஊர் திருச்சி தான் சார். நான் சின்ன வயசுலேயே வந்து சென்னையில் செட்டில் ஆயாச்சு. ஸ்கூல் படித்ததெல்லாம் ஐஐடி மெட்ராஸ் கேம்பஸில் இருக்கிற கேந்திர வித்யாலயாவில் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து 12th வரைக்கும் அதே ஸ்கூலில் தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஆல் இண்டியா இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி என்ஐடி ஸ்ரீநகரில் சேர்ந்தேன். அங்கே பிடெக் இன் மெட்டலர்ஜி மெட்டீரியல் சயின்ஸ் படித்தேன். ஸோ 2008 இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் பாரத் அலுமினியம் கம்பெனியில் ஒரு கிராஜுவேட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணி ஒரு 2 years ஒர்க் பண்ணேன். காலேஜ் ப்ரிப்பரேஷன் டைம்லலாம் எனக்கு சிவில் சர்வீசஸ் பற்றி ஐடியாவும் இல்லை, ப்ரிப்பேர் பண்ணுன்ற ஒரு தாட் வந்ததில்லை. பட் எனக்கு ஃபார்மிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ 2 years ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது ஃபார்மிங் ட்ரை பண்ணுவோமேன்னு வேலையை விட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கே கோயம்புத்தூரில் தான் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்குது. அங்கே நிறைய ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் அட்டென்ட் பண்ணேன். காளான் வளர்ப்பு, அப்புறம் ஆடு வளர்ப்பு, அப்புறம் நிறைய போல்ட்ரி, அதெல்லாம் கோர்சஸ்லாம் படித்தேன். எதுவும் ஃபார்ம் லேண்ட்லாம் எதுவும் இல்லை, பெருசாக ஐடியாவும் எனக்கு இல்லை. ஃபேமிலியும் யாரும் ஃபார்மிங் பேக்ரவுண்ட் இல்லை. ஸோ அந்த டைமில் தான் சிவில் சர்வீசஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிது. அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, அம்மாவை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் 1-2 years ஒரு பிரேக் இயர் மாதிரி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். இந்த சிவில் சர்வீசஸ் பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுறப்ப இந்த ஒரு கரியர் எவ்வளோ டைவர்ஸான ஒரு கரியர், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ சென்னையில் வந்து அங்கே ஒரு வாடகை வீடு எடுத்து தங்கி கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2011 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் ப்ரிலிம் கிளியர் பண்ண, மெயின் நம்ம கிளியர் பண்ண முடியல. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஜியோகிரஃபி ஆப்ஷன் சப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு. ஸோ எங்கள் பேட்ச் தான் திங்க் லாஸ்ட் பேட்ச், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஆகிட்டாங்க. செகண்ட் இயர் லக்கிலி உங்களை வெயிட் பண்ணேன். லக்கிலி ஐ மேனேஜ் டு கிளியர் இன் மை செகண்ட் அட்டெம்ப்ட். ஸோ இப்போ நீ வந்து இன்டர்வியூ முடிச்சுட்டு அந்த ரிசல்ட் வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பானே, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் இல்லை எனக்கு வந்துடும் ஷியூராக தெரியும், கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், இல்லை எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, அந்த மொமெண்ட், அந்த உங்க ரிசல்ட், அந்த நேமை ஃபைனல் லிஸ்ட்ல பார்க்குற வரைக்கும் பார்த்த உடனே அந்த மொமெண்ட், அதை எப்படி கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் ப்ராசஸே ஒரு பெரிய ஒரு மேரத்தான் மாதிரி. ஒரு 1 year லாங் ப்ராசஸ். நம்ம ஒரு ஸ்டேஜில் ஃபால்டர் ஆனாலும் திருப்பி முதல்ல ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் ஒரு ஃபுல் வருஷத்தோட எஃபர்ட் நம்ம போட்டிருப்போம். ஸோ அந்த பெரிய ஆன்டிசிபேஷன் இருக்கும். பட் எல்லா ஆஸ்பிரன்ஸ், மோஸ்ட் ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணேன் நான். ஸோ சிவில் சர்வீசஸ் சேர்ந்து ஆல் இந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற சென்ட்ரல் சிஏபிஎஃப் இல்லை சிஏபிஎஃப் அதை கிளியர் பண்ணியிருந்தேன். அப்புறம் பேங்க் பிஓ எக்ஸாம் கிளியர் பண்ணி, ஸோ 2 ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, ஒரு ஃபால் பேக் ஆப்ஷன் மாதிரி. ஸோ ஓரளவுக்கு கனரா பேங்க்ல பிஓவா செலக்ட் ஆயிருந்தேன். அப்புறம் சிஏபிஎஃப்ல ஆல் இண்டியா 6th ரேங்க் வந்துச்சு எனக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. சப்போஸ் இந்த வாட்டி கிளியர் பண்ணலனாலும் ஒரு பேக்கப் ஆப்ஷன் இருக்கு, திருப்பி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் இயரில் இருந்த டிசப்பாயின்மெண்ட் அந்த அளவுக்கு, அதுலேருந்து நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த எக்ஸாமுமே நம்மளால முடிஞ்சது நம்ம எஃபர்ட் போடுறது தான். எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோம், ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. ஸோ அதை பற்றி மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும் சார். இப்போ நீங்கள் ஐஏஎஸ் செலக்ட் ஆகி ட்ரைனிங் முடிச்சுட்டு போஸ்டிங் சிக்கிம் கேட்டில் போஸ்டிங் போனீங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 7-8 years till you get that கலெக்டர் போஸ்டிங் கிடைக்கிற வரைக்கும் அந்த கலெக்டரோட அந்த டென்யூர், ஹனிமூன் டென்யூர்னு எத்தனாவது இயர்ல உங்களுக்கு அந்த கலெக்டர் போஸ்டிங் கிடைச்சது? 7th இயர்ல சார். 7 years. ஸோ யூஸ்வலி இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நமக்கு ஐஏஎஸ் பற்றி என்ன ஐடியா இருக்குன்னா கலெக்டராக இருப்பாங்கன்றத பற்றி மட்டும் ஐடியா இருக்கும். ஸோ வேறு என்னென்ன போஸ்ட்ஸ் அவங்க சர்வ் பண்ணுவாங்க, கலெக்டருக்கு அப்புறம் என்னவா இருப்பாங்கன்றத பற்றி அந்தளவுக்கு நம்மளுக்கு அவேர்னஸ் இல்லை. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் செலக்ட் ஆனோம்னா கலெக்டராக இருக்கும், அதுக்கப்புறம் ஓரளவுக்கு பாலிசி ஃபார்முலேஷனில் போகும்னு தெரியும். பட் ஃபுல் ஃப்ளெஷ்டாக நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ ப்ராட்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு பார்த்தோம்னா இனிஷியல் ஒரு 10-15 years வந்து நம்ம பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இருக்கிற பாலிசிஸை நம்ம ஃபீல்ட் லெவலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஸோ அது கலெக்டர்ன்ற போஸ்ட் ஏன் அவ்வளோ ஃபண்டமெண்டலாக அது கட்டிங் எட்ஜ், நம்ம
இட்ஸ் லைக் பிட்வீன் ஸ்டேட் லெவலுக்கும் அப்புறம் கிராஸ் ரூட்ஸ் ஒரு பஞ்சாயத்து ஒரு வில்லேஜ் லெவலுக்கு நமக்கு நடுவில் இருக்குது. அண்ட் ஸோ பாயிண்ட் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கலெக்டர் லெவலில் கன்வர்ஜ் ஆகும். ஒரு நோடல் ஆஃபீஸர் மாதிரி நிறைய ஸ்கீம்ஸோட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு. ஸோ நிறைய அத்தாரிட்டி இருக்குது, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அந்த போஸ்ட்டில். அந்த போஸ்ட்டில் வர வரைக்கும் நிறைய ஃபீல்ட் லெவலில் நிறைய நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, நிறைய ட்ரைனிங் இருக்கும். யூஸ்வலி ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிங் 2 years ட்ரைனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சப் கலெக்டராகவோ இல்லை அடிஷ்னல் கலெக்டராகவோ இருப்பாங்க, இல்லை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் இருப்பாங்க. இந்த எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து அவங்களுக்கு கலெக்டராக ஆகிறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிக்கிமில் நான் 2014 அசிஸ்டன்ட் கலெக்டர் அந்த ட்ரைனிங்கை ஜாயின் பண்ணேன். ஸோ 1 year ஆன் த ஜாப் ட்ரைனிங். ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், லேண்ட் ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நம்ம 1 year ஆன் த ஜாப் கலெக்டர் கூடவே இருந்து நம்ம அதை பற்றி தெரிஞ்சுப்போம், ஃபீல்டில் போய் விசிட் பண்ணுவோம், அதெல்லாம் பார்ப்போம், கற்றுப்போம். இதெல்லாம் நம்ம இந்த ட்ரைனிங்க்கு வரதுக்கு 1 year முன்னாடி நம்ம அகாடமியில் தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம். அது எல்லாத்தையும் அகாடமியாக அந்த கிளாஸில் தியரட்டிக்கலி படிச்சிருப்போம். அதை ப்ராக்டிக்கலாக வந்து நீங்கள் இப்போ ஃபீல்டில் அந்த ஜாப் ட்ரைனிங்கில் நம்ம கற்றுப்போம். ஸோ தட் வில் ஹெல்ப் அஸ் இன் அவர் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். யூஸ்வலி ஃபர்ஸ்ட் போஸ்டிங் வந்து ஒரு சப் கலெக்டராக இருக்கும். நான் சிக்கிமில் வந்து கேல்சிங்கிற ஒரு சப் டிவிஷனில் சப் கலெக்டராக ஒரு ஆல்மோஸ்ட் 1 year இருந்தேன். அதுக்கப்புறம் அடிஷ்னல் கலெக்டராக இருந்தேன் கேங்டாக்ல. அப்போ தான் நம்ம மீட் பண்ணுறோம், கேங்டாக் வந்தப்போ அடிஷ்னல் கலெக்டராக இருந்தேன். 2020 கோவிட் ஃபர்ஸ்ட் வேவ் முடிஞ்சதுக்கப்புறம் கலெக்டராக இருந்தேன். ஸோ 2 districtsல இருந்தேன். ஒரு 4 to 4.5 years கலெக்டராக இருந்திருக்கேன். 4.5 years கலெக்டர் ஃபேஸ். ஸோ இந்த கலெக்டர் ஃபேஸ்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்ஸ், அதாவது கலெக்டராக இருந்து அந்த கிராஸ் ரூட்ஸ் லெவலில் மக்களுக்கு சில விஷயங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம கடவுளாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி சில மொமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் எதாவது இருந்தால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். இதில் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இது மக்கள் மத்தியில் ஒரு மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கணும். சிவில் சர்வன்ஸ் எல்லாமே வந்து பொது சேவை, மக்கள் சேவைக்காக இருக்கிறாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த ஒரு பெடஸ்டல் வச்சு பார்க்கறதுக்கு பதிலாக அவங்க பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்காக இருக்கிறாங்க. ஸோ அந்த ஆட்டிடியூட் வந்து பொதுமக்களுக்கும் இருக்கணும். அண்ட் மெயின்லி சிவில் சர்வன்ஸ் கிட்ட அந்த பிகாஸ் பேர்லேயே இருக்குது சிவில் சர்வீஸ். ஸோ வி ஹேவ் டு பி ஃபர்ஸ்ட் சிவில், ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டியில் இருக்கணும். ஸோ கலெக்டராக இருந்த வரைக்கும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி மூமெண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ சிக்கிம் வந்து நார்த் ஈஸ்டில் இருக்கிற ஒரு ஹிமாலயன் ஸ்டேட், வெரி ப்ரோன் டு நேச்சுரல் கெலாமிட்டிஸ் அண்ட் டிசாஸ்டர்ஸ். நிறைய லேண்ட்ஸ்லைட்ஸ் வரும், மழை பெய்யுச்சு, நிறைய ஃப்ளட்ஸ் வரும். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். அதை இன்னும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்காக டிசாஸ்டர் மிட்டிகேஷன் சொல்லுவோம். யூஸ்வலி நம்ம ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணுறது, சர்ச் பண்ணுறது, காப்பாற்றுறது, அந்த மாதிரி ஃபோக்கஸ் தான் இருக்குது. பட் அது வரதுக்கு முன்னாடியே தடுக்கிறதுக்கு நிறைய நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். நிறைய மாக் ட்ரில்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது சிஸ்மிக் ஜோன் 4 இருக்குது. ஸோ பூகம்பம் அடிக்கடி வரும். மாதம் ஒரு சின்ன மைனர் எர்த்குவேக் வந்துட்டு இருக்கோம். ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு மேஜர் எர்த்குவேக் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ப்ரிப்பேர்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆஸ்பெக்டில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ண இன்சிடென்ட்டாக 2023 அக்டோபரில் ஒரு மேஜர் லேக் அவுட் பர்ஸ்ட் ஃப்ளட் வந்துச்சாங்க. ஒரு பெரிய ஃப்ளட் வந்ததில் நான் இப்போ நாம்ச்சியில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்தேன். அதுவும் ஒரு அஃபெக்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட். நிறைய 6 பக்கத்தில் இருக்கிற செட்டில்மெண்ட்ஸ் நிறைய பேர் எஃபெக்ட் ஆனாங்க, நிறைய வீடுலாம் டேமேஜ் ஆச்சு. ஸோ அந்த டைம் ஒரு அலர்ட்டாக இருந்ததுனால நிறைய லைஃப்ஸ் எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுது. ஸோ அத்தனை பேரையும் நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணி ஒரு இடத்துல ஷெல்டரில் வச்சு ப்ராப்பரான ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ், அப்புறம் ஷெல்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணோம். அது ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த ப்ரிப்பேர்னஸ் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் இந்த ட்ரில்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு மேஜர் எக்ஸசைஸ். எங்களோட டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ப்ரோஆக்டிவ் அப்ரோச்னால நாங்கள் நிறைய உயிரை எங்களால் வந்து காப்பாற்ற முடிஞ்சுது. அண்ட் ஃபீல்டில் இருக்கும்போது சிக்கிமில் ஒரு இப்போ எமர்ஜிங் இஷ்யூ நிறைய ஊர்லேயுமே இது இருக்கிறது வந்து ட்ரக் அப்யூஸ். நிறைய இடத்துல வந்து யங்ஸ்டர்ஸ், பர்டிகுலர்லி ரொம்ப இம்ப்ரெஷனபிள் ஏஜில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரக்ஸ்க்கு ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு வராங்க, யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க. சிக்கிம்லேயும் அது ஒரு பெரிய பிரச்சனை. ஜென்ரலி நம்ம எப்படி பார்ப்போம்னா இது ஒரு க்ரைமாக பார்க்குறோம், பண்ணவங்க தண்டிக்கிறோம், போலீசிங் ஆக்டிவிட்டியாக பார்க்குறோம். அது மாதிரி பார்க்காம இது ஒரு பிஹேவியரல் இஷ்யூ. எதுக்கு அவங்க ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது ஃபேமிலியிலேருந்து ஒரு ஸ்டார்ட் ஆகிற விஷயம் அது. ஸோ ஒரு சொசைட்டல் ப்ராப்ளம் இது. இட்ஸ் நாட் க்ரைம் ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் அதுவும் இருக்குது. பட் இந்த பேசிக் லெவலில் நம்ம ரூட் காஸே அட்ரஸ் பண்ணணும். அதுதான் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதுக்காக நாங்கள்
நிறைய அவேர்னஸ் ட்ரைவ்ஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸ்கூல் லெவலில் நிறைய காம்படிஷன்ஸ் அண்ட் இதை பற்றி சென்சிட்டைஸ் பண்ணோம் எல்லாத்தையும். ஸ்போர்ட்ஸ் மூலமாக இது வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சேனல் வேணும். அவங்களோட எனர்ஜி, அவங்களோட போர்டம் வந்து எப்படியாவது சேனல் பண்ணணும். ஸோ அதில் வந்து எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்கள இந்த ட்ரக்ஸ் இந்த வழியிலேருந்து மாற்றி கொண்டு போகிறது நிறைய ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் முதல் மாதிரியாக ஒரு டியூஎத்லான் ஒரு ஈவெண்ட். யூஸ்வலி நம்ம ரன்னிங் காம்படிஷன்ஸ் பார்த்துருப்போம், சைக்கிளிங் பார்த்துருப்போம். இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஈவெண்ட் ஒன்று ஆரம்பித்தோம். அது ஆரம்பிச்சுட்டு நிறைய பேருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சரி, ஸ்போர்ட்ஸ்லேயே நம்ம ஏன்னா அங்கே நார்த் ஈஸ்டில் வந்து ஜென்ரலாகவே கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க. ஃபுட்பால், மார்ஷல் ஆர்ட்ஸ், பேட்மிண்டன், இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து. ஸோ இந்த மாதிரி ஸ்போர்ட்டிங் ஆக்டிவிட்டி ஒரு ஆனுவல் ஈவெண்ட்டாக ஆரம்பிச்சதுல நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ட்ரக்ஸ்லேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு டைவர்ட் பண்ண முடிஞ்சது. As a district collector, hardships, hard times அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஸோ முன்ன சொன்ன மாதிரி சிக்கிம் வந்து ஒரு டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியா. ஸோ எவ்வளவு பண்ணாலுமே வந்து இட் இஸ் நெவர் சஃபிஷியன்ட். ஸோ அங்கே வந்து நிறைய விதமான டிசாஸ்டர் அங்கே வரும். எர்த்குவேக் அண்ட் ஃப்ளட்ஸ் வந்து ரொம்ப காமனாக வருது. ஸோ டிசாஸ்டர் மிட்டிகேஷனில் இன்னும் நிறைய பண்ணியிருக்கலாமோன்ற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. ஸ்கூல் லெவல்லேருந்தே நம்ம பசங்களெல்லாம் சென்சிடைஸ் பண்ணணும். இப்போ ஒரு எர்த்குவேக் ஓரளவுக்கு அவங்களுக்கு ட்ரில்லாம் சொல்லி கொடுத்தாச்சு, உங்களுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியும். பட் லேண்ட்ஸ்லைட்ஸ் இல்லை ஃப்ளட்ஸ் இந்த மாதிரி வந்துச்சுன்னா எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறது, எப்படி ரியாக்ட் பண்ணுறது, அதெல்லாம் இன்னும் நம்ம என்ன ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அதை இன்னும் மேபி ஃபோக்கஸ் பண்ணிருக்கலாமான்னு ஒரு ஐடியா, ஒரு ஃபீலிங் இருக்குது. சிமிலர்லி இந்த ட்ரக் அபியூஸ்ன்ற இஷ்யூ வந்து இந்த ட்ரக் பெட்லர்ஸ், ஸ்மக்லர்ஸ், தேர் கைண்ட் ஆஃப் ஆல்வேஸ் ஒன் ஸ்டெப் அஹெட். நம்ம ஏதாவது யோசிச்சு ஒரு பிளான் பண்ணி அது ப்ரியம் பண்ணோம்னா அவங்க வேற ஏதாவது பிளான் பண்றாங்க. நான் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு பார்டர் டிஸ்ட்ரிக்ட், வெஸ்ட் பெங்காலோட பார்டர் இருக்கு, நடுவில் ஒரு ரிவர் போகுது. ஸோ ஃபுல்லி அது ஃபென்ஸ்டு கிடையாது. ட்ரை சீசன், இப்போ வின்டர் சீசன்ல வந்து ரிவர் ஃப்ளோ கம்மியா இருக்கிறப்போ ஈஸியா வந்து போற அந்த மாதிரி ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரிக்ட்லி நாங்கள் அதை மானிட்டர் பண்ண முடியல. அவங்களும் அந்த லூப் ஹோலை யூஸ் பண்ணி ஈஸியாக ஸ்மகிள் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கண்ட்ரோல் பண்ணிருக்கலாமோன்னு ஒரு ஃபீலிங். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிற அந்த போஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாருக்கும் இந்த கலெக்டர் அப்படின்னா இப்போ நீங்க நியூஸ் பேப்பர்லயே பாத்தீங்கன்னா கலெக்டர் தேர்வில் ஆல் இந்தியா லெவலில் இத்தனாவது முதலிடம் பெற்றாரு, கலெக்டர் தேர்வு தான் சொல்றாங்க. அந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ல நம்ம ஃபீல்டில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க இத்தனை சர்வீஸ் இருக்குன்னு. பட் பொதுவாக மக்களுக்கு வந்து கலெக்டர் அது ஒண்ணுதான் தெரியுது, வேற எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய லைம் லைட், ஒரு ஃபிளாஷ் வந்து அந்த கலெக்டர் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. ஃபைன். ஆனா அந்த கலெக்டருங்கிற ஒரு போஸ்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 20 வருஷம் 25 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அந்த ஃபேஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? என்னென்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் கலெக்டருக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும்? அதுல என்ன மாதிரியான ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கு? சரி, இப்போ இந்தியா ஆட்சி பண்ணி வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இனிஷியல் அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ட்ரைனிங் வந்து ஃபீல்ட் லெவல் எப்படி ஒர்க் பண்ணுவோம், அதுக்காக எக்யூப் பண்ணணும் நம்மள. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 10-12 இயர்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பாலிசி இருக்குது, ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு எஜுகேஷன் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்வச் பாரத் மிஷன் ஆகட்டும், அந்த மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து கிரவுண்ட் லெவலில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ சப் கலெக்டராக இருக்கட்டும், இல்லை முனிசிபல் கமிஷனர், இல்லை டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவங்க எல்லாமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அந்த அகாடமிலையும் எல்பிஎஸ்என்ஐ இல்லை இருக்கிற ட்ரைனிங்கும் இதை நோக்கி தான் நம்மளுக்கு ட்ரெயின் பண்ணுது. ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு நமக்கு ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் வி ட்ரான்சிஷன் இன்டு மிடில் மேனேஜ்மெண்ட் ரோல். அது எப்படின்னா பாலிசி ஃபார்முலேஷன். ஸோ இது 10 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்கீமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்ப என்னென்ன பிரச்சனை வருது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, என்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குது, இந்த தடங்கள்லாம் தாண்டி நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். சில விஷயம் நம்மளால் பண்ண முடியாது நினச்ச மாதிரி. ஆன் பேப்பர் ஒரு பாலிசி வந்து தியரட்டிக்கலி இப்படிலாம் பண்ணலான்னு சொல்லும், பட் அது ப்ராக்டிக்கலாக நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப என்னென்ன இது எல்லாமே வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் வேரி ஆகும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு பாலிசி எப்படி சேஞ்ச் பண்ணுறது, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கீம் கொண்டு வரணும், பாலிசி ஃபார்முலேட் பண்ணோம்னா அதுக்கான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஏன்னா ஃபீல்ட் லெவல் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு வில்லேஜில் ஒரு பஞ்சாயத்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற ஐடியா நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஸ்லோலி நம்ம இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்லேருந்து ஒரு பாலிசி ஃபார்முலேஷன் ஸ்டேஜ்க்கு போகிறோம். ஸோ அகாடமியும் அதில் வந்து நம்மளை எக்யூப் பண்ணணும். இப்போ வரைக்கும் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மிட் லெவல் ஒரு மிட் கரியர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கும், ஒரு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து நம்மளுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எப்படி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக எப்படி ஏஐ டூல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது,
ஒரு பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை கரெக்டாக பண்ணுறாங்களா பண்ணலையான்றது எப்படி மானிட்டர் பண்ணுறது, எப்படி ரிவ்யூ பண்ணுறது, எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, இப்படி ஒரு நல்ல பாலிசியை டிராஃப்ட் பண்ணுறது. புதுசாக ஒரு ஸ்கீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு கேபினெட் அப்ரூவல் வாங்குற வரைக்கும் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ அந்த ரோலுக்கு ட்ரான்சிஷன் ஆகும். மோஸ்ட்லி ஒரு 10-12 இயர்ஸ் எல்லாரும் ஃபீல்ட் போஸ்டிங் இந்த கலெக்டர்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செக்ரட்டேரியட் போவாங்க, ஸ்டேட் செக்ரட்டேரியட். அங்கே வந்து ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியாவோ இல்லை ஒரு தே வில் ஹெட் அ டைரக்டரேட் இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்க இம்ப்ளிமெண்டேஷன்லேருந்து இந்த இதுக்கு ட்ரான்சிஷன் ஆகிறாங்க. ஸோ அண்ட் சப்சிக்வெண்ட்லி ஓவர் பீரியட் ஆஃப் இயர்ஸ் பெரிய டிபார்ட்மெண்ட் ட்ரான்சிஷன் ஆகும். ஸோ கலெக்டர்ன்ற ஃபேஸ் வந்து ஒரு இனிஷியல் ஒரு 10-12 இயர்ஸ் ஆஃப் த கரியர் ஆஃப் அ சிவில் சர்வெண்ட். அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இட் இஸ் பாலிசி ஃபார்முலேஷன் அண்ட் டிராஃப்டிங் பாலிசி, மானிட்டரிங் அந்த மாதிரி. இப்போ நீங்கள் வந்து யூபிஎஸ்சியில் சக்ஸஸ்ஃபுல்லாக செகண்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிட்டீங்க. இட்ஸ் குட், கிரேட். ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஸ்பிரண்ட் அப்படிங்கிற ஒரு டெஃபினிஷனுக்குள்ள என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ், என்னென்ன அட்ரிபியூட்ஸ் ஃபிட் ஆகும்? ஒரு இந்த ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு ப்ரொடக்டிவாக சக்ஸஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு ஆஸ்பிரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அவங்களுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அட்ரிபியூட்ஸ் அந்த டெஃபினேஷனுக்குள்ள எதெல்லாம் ஃபிட் ஆகும், அவங்களுக்கான குணாதிசயங்கள்? ஐ திங்க் சிங்கிள் ஒரு கேரக்டரிஸ்டிக்னா கன்சிஸ்டன்சி ஆல்வேஸ் பீட்ஸ் இன்டென்சிட்டி. ஸோ நம்ம எவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அது தட் இஸ் த சிங்கிள் மோஸ்ட் டிஃபைனிங் ஃபேக்டர் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இன்டென்சிட்டினா இப்போ எக்ஸாமுக்கு ஒரு மாதம் முன்னாடி நான் வந்து 12 மணி நேரம் 13 மணி நேரம் படிப்பேன். ஆனால் மற்ற நேரம்லாம் வந்து 2-3 மணி நேரம் தான் படிக்கிறேன்னா அது அதை விட நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் தான் முடியுது, 6 மணி நேரம் தான் முடியுதுன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் தட் வில் ஈல்ட் பெட்டர் ரிசல்ட்ஸ். ப்ளஸ் ப்ராக்டிஸ். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்க்கும் செகண்ட் அட்டெம்ப்ட்க்கு என்ன ஒரு மிஸ்டேக் நான் ஃபீல் பண்ணேன்னா, படிக்கிறது வேற, நம்ம ஆன்சர் எழுதுறது வேற. ஸோ யூபிஎஸ்சி மெயின் எக்ஸாம் இஸ் மோர் அதில் வந்து ரைட்டிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு ஒரு டாபிக் பற்றி ஒரு கொஸ்டின் பற்றியும் நிறைய தெரிஞ்சிருக்கலாம், நிறைய விஷயம் தெரியும் நம்மளுக்கு. பட் அதை அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமில் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே எப்படி எழுத முடியுதுன்றது வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இட் கம்ஸ் ஒன்லி பை ப்ராக்டிஸ். கன்சிஸ்டன்சி, ப்ராக்டிஸ், டெஃபினெட்லி அதான். அண்ட் இது எக்ஸாமே வந்து ஒரு வருஷம் ஒரு என்டையர் ப்ராசஸ். ஸோ அதுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். மோட்டிவேஷனுக்காக ஒரு எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் நம்பி நம்மளால இது சஸ்டெயின் பண்ண முடியாது. அது இருக்கணும். அண்ட் ஒரு கிளாரிட்டி இருக்கணும், எதுக்காக நம்ம இந்த எக்ஸாம் பண்ணுறோம், அட்டெம்ட் பண்ணுறோம், பேரண்ட்ஸோட ப்ரெஷர்னாலயா, நம்மளுக்கு பிடிச்சிருக்கா, அது அந்த கிளாரிட்டி ரீசன் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரீசன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க அந்த காசுக்காக உட்காரும்போது கொஞ்சம் டெஃபினெட்லி அந்த ஸ்டெபிலிட்டி அண்ட் பர்சிவரன்ஸ் கிடைக்கும். So consistency, practice, internal motivation. So these three, right? இந்த ப்ரிப்பரேஷன் அப்பப்போ நமக்கு ஒரு டி-எனர்ஜைசிங் மூமெண்ட்ஸ், போதும் விட்டுறலாமா, முடியாதா, இல்லை வீட்டில் பேரண்டல் ப்ரெஷரும் இருக்கும், நிறைய சோஷியல் ப்ரெஷர், நிறைய கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும், நிறைய நேரம் நம்ம மேலே ஒரு செல்ஃப் டவுட் வந்து போகும். அப்போ அந்த டி-எனர்ஜைசிங் மூமெண்ட்ஸ் நம்மளை அப்படியே புல் டவுன் பண்ணுற மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? இது ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இருக்கிற பெரிய சேலஞ்ச். இந்த ஃபேஸ்ல நிறைய பேர் போதும்னு விட்டுட்டு போயிடுறாங்க டக்குன்னு. ஸோ இந்த இடத்த, இந்த டி-எனர்ஜைசிங் மூமெண்ட்ஸ் நம்மளை கீழே இழுக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும்போது ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அஃப்கோர்ஸ் as an aspirant நானும் வந்து கோ த்ரூ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பேரிசன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்ம வந்து நம்மளோட பியர்ஸோட நம்ம கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இப்போ என்னோட கேஸில் அப்படி தான். ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சப்போ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடியல. ஸோ பேசாமல் வேலையே பண்ணிட்டு இருக்கலாமோ அப்படின்ற ஒரு தாட்லாம் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணலை, சரியாக எக்ஸாமில் பர்ஃபார்ம் பண்ண முடியல, நினச்ச மாதிரி நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியலன்றப்ப அந்த மாதிரி தோணும். ஸோ அது டெஃபினெட்லி எல்லாரோட இந்த ஜேர்னிலையும் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட இந்த கிளாரிட்டி, எதுக்காக நம்ம இந்த எக்ஸாமுக்கு வந்திருக்கிறோம், அது கொஞ்சம் கிளியராக இருந்துச்சுன்னா ஐ திங்க் நம்மளால அதை ஓவர் கம் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ வந்து கம்பேரிசனுக்கு சான்சஸும் நிறைய, எவ்வளோ சோஷியல் மீடியா இருக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு கான்ஸ்டன்ட்டாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிட்டேன். லக்கிலி இப்போ வரைக்கும், இப்போ ஃபேஸ்புக் டெலீட் பண்ண இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டேன். ஆமாம், தட் கிவ்ஸ் அ லாட் ஆஃப் கிளாரிட்டி, ஃபோக்கஸ். கண்டிப்பாக அது எனக்கு அது ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அது பண்ணதுலேயே எனக்கு ரொம்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வந்துச்சு. மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணுறதையும் விட்டாச்சு, ஃபோக்கஸ்டாக ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சுது. So best thing is stop comparing. Definitely. நமக்கு வந்து அது முடிஞ்சிடும். டி-எனர்ஜைசிங் மூமெண்ட்ஸ் ஈஸியாக
ஏன் நமக்கு இப்படி தோணுதுன்னா யாரையோட ஒரு ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல நம்ம பார்க்குறோம், அவங்க இப்படி பண்றாங்க நம்மளால பண்ண முடியலையேன்னு. அது எவ்ரிபடி இஸ் ரன்னிங் தியர் ஓன் ஜர்னி. ஸோ அதை நம்ம கம்பேர் பண்றது ரொம்ப தப்பு. ஸோ இப்போ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு இல்லை ஒரு சிவில் சர்வெண்ட் இன் ஜென்ரலாக இருக்கட்டும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு சிவில் சர்வெண்ட், இந்த ஒரு குவாலிட்டி இருந்தே ஆகணும் அப்படின்னா ஒரு குவாலிட்டி, இந்த ஒரு குவாலிட்டி இருக்கவே கூடாது அப்படின்னா ஒரு குவாலிட்டி, அப்படின்னா எது? இருந்தே ஆகணும்னு ஒரு குவாலிட்டி, இருக்கவே கூடாதுன்னு ஒரு குவாலிட்டி. இன்டெகிரிட்டி அது ரொம்ப மஸ்ட். அது கண்டிப்பாக எல்லா சிவில் சர்வெண்ட்டுக்கும் இருக்கணும். அது மற்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கில்லாக இருக்கட்டும், என்ன நாலேஜாக இருக்கட்டும், அதுக்கு இப்போ ரிசோர்ஸஸ் இருக்குது. இப்போ நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்டெகிரிட்டி வந்து கண்டிப்பாக மஸ்ட். இல்லை, என்னோட இன்டர்வியூலையும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இதே மாதிரி தான். எக்ஸாக்டாக என்ன எப்படின்னு ஞாபகம் இல்லை. பட் இட் வாஸ் ப்ராட்லி லைக், நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருக்கிறீங்க, ஒரு ஸ்டாஃப் நீங்கள் செலக்ட் பண்ணி ஆகணும். 2 பேர் கேண்டிடேட்ஸ் வந்துருக்குறாங்க. ஒருத்தர் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட், ஹார்ட் ஒர்க்கிங், எல்லாம் கரெக்டாக பண்ணுவார், ஆனால் அவர் கரெக்ட். இன்னொருத்தர் வந்து அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் கிடையாது, ரொம்ப ஒரு வேலையை வந்து பண்ணுறதுக்கு இவ்வளோ டைம் ஆக்குவார். இட் இஸ் வெரி ஆனஸ்ட். என்ன கேண்டிடேட் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னது இதுதான் சொன்னேன், ஆனஸ்ட்டாக இருக்கிறவரை சூஸ் பண்ணேன். ஏன்னா மற்றதெல்லாம் நம்ம ட்ரெயின் பண்ணி அதெல்லாம் டெவலப் பண்ணிக்கலாம் அந்த ஸ்கில்ஸ். அண்ட் ஐ பிலீவ் தட் கண்டிப்பாக அது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். இருக்கவே கூடாதுன்ற குவாலிட்டி அது நீங்க சொல்லுங்க. நார்சிசிசம் அப்படி சொல்ற செல்ஃப் அப்சஷன். சிவில் சர்வெண்ட்ஸ் பர்டிகுலர்லி ஐஏஎஸ்ல இருந்து நம்ம பார்க்கறது இல்லை. அதனால நிறைய சிவில் சர்வெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கலெக்டராக இருந்தப்போ அது பண்ணேன், இது பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணியிருக்கலாங்க டெஃபினெட்லி. பட் ஒரு ஒர்க் எது பண்ணாலுமே there's a big team behind it. ஒரு தனியாலாம் அது எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஸோ பெரிய டீம் இருக்கு, ஒரு சிஸ்டம் இருக்கு. ஸோ அதை நம்ம மனசில் வச்சுக்கணும். யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். என்ன பண்ணாலுமே வந்து வி ஷுட் ட்ரை டு பில்ட் சிஸ்டம். நான் இருக்கும்போது இப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன்னு அந்த ஒரு கேரக்டர், அந்த குவாலிட்டியை விட்டுட்டு ஒரு அனானிமஸாக இருக்கிறது ட்ரை பண்ணணும். ட்ரை டு பில்ட் சிஸ்டம். நம்ம இல்லைனாலும் அந்த வேலை நடக்கணும். நம்ம போனதுக்கு அப்புறமா ஒரு லாஸ்டிங் இம்ப்ரெஷன் விடணும். ஸோ ஐ திங்க் அந்த குவாலிட்டி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப பப்ளிசைஸ் பண்ணாங்க. சில பேருக்கு அது பிடிச்சிருக்கு, பர்சனல் சாய்ஸ். பட் அஸ் அ சிவில் சர்வெண்ட் அந்த குவாலிட்டி அது இல்லாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா வி ஷுட் ஃபோக்கஸ் மோர் ஆன் பில்டிங் அ சிஸ்டம். எப்போ வந்து நான் இது பண்ணேன் நான் அது பண்ணேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து நம்ம வி ஸ்டார்ட் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் தட். சரி, இந்த போஸ்டிங் இதெல்லாம் பண்ணணும், இந்த இதெல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணணும். தட் இஸ் தேர். பட் இட்ஸ் ஆல்வேஸ் அ டீம் ஒர்க். கண்டிப்பாக அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் மட்டுமே பண்ணுறது கிடையாது. சில ஆஃபீஸர்ஸ் லைக் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ்ஸாக இருந்தார், ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாரு. அண்ணாமலை ஐபிஎஸ்ஸாக இருந்தார், ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டாரு. அண்ட் கேரளா கண்ணன் கோபிநாத்னு ஒருத்தர் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ரிசைன் பண்ணிட்டு இப்போ கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஐ திங்க் இஸ் அட்டாச்ட் டு சம் கம்யூனிஸ்ட். இப்போ இவங்கெல்லாம் வெளியில் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் சிஸ்டம்ல எதுவும் பெருசாக எதுவும் பண்ண முடியல, பாலிடிக்ஸ் பண்ணாதான் எங்களால் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், அதனால நாங்கள் வந்து குவிட் பண்ணிட்டு வந்தோம். இப்போ கூட ரீசெண்டாக சசிகாந்த் செந்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு, நான் பார்த்தேன். என்ன கொடுத்துருந்தாரு, என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த ஐஏஎஸ்க்கு இவ்வளோ குளோரிஃபிகேஷன் தேவையில்லை, அது ஒரு கிரிஞ்சு மாதிரி எனக்கு இருக்கு, அதெல்லாம் பிடிக்கல, இந்த சிஸ்டம் மேலே என்னால் எதுவும் பண்ண முடியலை, அதனால நான் வெளியில் வந்துட்டேன், பாலிடிக்ஸில் தான் அட்டலாஜ் இன்னும் நிறைய பெருசாக பண்ண முடியும். இது அண்ணாமலையும் நிறைய ப்ரெஸ் மீட்ல இதே தான் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ சிஸ்டம்குள்ளே இருந்து பண்ணுறது அப்படிங்கிறது அஸ் ஆஃபீஸராக இல்லை இவங்கெல்லாம் இல்லை சிஸ்டம்லாம் இங்கே எங்களால் எதுவும் பண்ண முடியல, சிஸ்டம் வந்து வெளியில் பாலிடிக்ஸில் தான் அட்டலாஜ் பெருசாக பண்ண முடியும் அப்படின்னு கம்ப்ளைண்டாகவும் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இப்போது தேர் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் மிஸ்மேட்ச்னு எனக்கு தோணுது. ஸோ சிஸ்டம்குள்ளே இருந்து பண்ணுறது, சிஸ்டம்க்கு வெளியில இருந்து அட் அ லார்ஜ் பப்ளிக் அட் அ லார்ஜ் கான்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? அது நிறைய பேருக்கு வந்து பியூரோக்ரஸிலேருந்து பொலிட்டிக்ஸ்க்கு ஒரு ஆர்கானிக் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக பார்க்குறாங்க. அவங்க பொலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெஃபினெட்லி அவங்களுக்கு பொலிட்டிக்ஸ் ஹெல்ப் பண்ணுது. இப்பயும் நம்ம யூனியன் கேபினெட்டில் பார்த்தோம்னா நிறைய ஆஃபீஸர்ஸ் டர்ன் பொலிட்டிஷியன்ஸ் இருக்கிறாங்க. இட் இஸ் ஆல்வேஸ் தேர். பட் ஆஸ் அன் ஆஃபீஸர் நிறைய ரூல்ஸ் இருக்குது அண்ட் சிஸ்டம் இருக்குது, கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒர்க் பண்ணணும். அதுவுமே இட்ஸ் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். இப்போ ஆஸ் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர்
அவங்களுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ என்னோட கேஸில் வந்து நான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கேன், ஹெல்த் செக்டர் பார்க்க முடிஞ்சது, ஹோம் அண்ட் இன்டர்னல் அஃபேர்ஸ் அதை டீல் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு டீ போர்டு, ஒரு ரெகுலேட்டரி பாடியில் இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்ஸ் ஒரு டெஃபினெட்லி அது இருக்குது. பட் எதுவுமே பண்ண முடியலன்றது வந்து ஐ டிஸ்அக்ரி வித் தட். கண்டிப்பாக there's a lot of scope to do a lot of good work in this area. டீ அப்படிங்கிறது வந்து இது பேர் தான் அவர் தான் இல்லை, எல்லாருக்குமே ரொம்ப காமனான ஒரு ஐட்டம் டீ காஃபி அப்படிங்கிறது. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம அண்ணாநகர் ஆஸ்பிரன்ஸ், நைட் ஸ்டடி பண்ணுற ஆஸ்பிரன்ஸ், இவங்கெல்லாம் டீ அப்படிங்கிறது வந்து ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இல்லைங்களா? ஸோ இந்த டீ ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் டீ போர்டுக்கு வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் ஆகிட்டு இல்லைங்களா? இங்கே வந்த பிறகு உங்களோட அப்சர்வேஷன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இந்த டீ இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக, அண்ட் இப்போ தமிழ்நாடுல ஊட்டியோட கான்ட்ரிபியூஷன் அண்ட் வேர்ல்டு எக்ஸ்போர்ட்ஸ், இந்தியாவோட டீ எக்ஸ்போர்ட்ஸ், இதை பற்றி பிரீஃபாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. டீ போர்டு வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி சார். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அடியில் வர ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இந்த மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய பாடிஸ் இருக்குது. இப்போ காஃபி போர்டு இருக்குது, ரப்பர் போர்டு, ஸ்பைசஸ் போர்டு, அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. ஸோ டீ போர்டோட ஹெட் ஆஃபீஸ் வந்து கொல்கத்தாவில் இருக்குது. அண்ட் இந்தியாவில் டீ க்ரோயிங் ரீஜன்ஸ்னு பார்த்தோம்னா மோஸ்ட்லி நார்த் ஈஸ்ட், அஸ்ஸாமில் இருக்குது, நார்த் பெங்காலில் கொஞ்சம் இருக்குது, அண்ட் சவுத் இந்தியாவில் நீல்கிரிஸ். சவுத் இந்தியாவில் நீல்கிரிஸில் அப்புறம் கேரளா, இடுக்கி, வயநாட்டில் இருக்குது. கர்நாடகாவில் சிக்கமங்களூர் பக்கத்தில் கொஞ்சம் ஏரியாஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஜோனல் ஆஃபீஸ், சவுத் இந்தியாவோட ஜோனல் ஆஃபீஸ். இங்கேருந்து நம்ம சவுத் இந்தியா என்டையர் ரீஜன் நம்ம கவர் பண்ணுறோம். டீ போர்டோட மெயின் ரோல் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டீ இண்டஸ்ட்ரி இட்ஸ் வெரி ஓல்டு இண்டஸ்ட்ரி. இந்தியாவில் 1826 இருக்குது. அஸ்ஸாமில் ஆரம்பிச்சது. அப்புறமா லேட்டர் ஸ்டேஜ் சவுத் இந்தியாவுக்கு வந்து இங்கே நிறைய பிளான்டேஷன்ஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன பார்க்கணும்னா சிறு தேயிலை விவசாயிகள், ஸ்மால் டீ க்ரோவர்ஸ்னு சொல்லுவோம், அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறைய இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இந்தியாவோட ஆனுவல் ப்ரொடக்ஷன் இஸ் சம்வேர் க்ளோஸ் டு 1350 மில்லியன் கேஜிஸ். அதில் சவுத் இந்தியாவில் ரஃப்லி ஒரு 250-260 மில்லியன் கேஜிஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அண்ட் இங்கேயும் சிறு தேயிலை விவசாயிகள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 61,000 ஃபார்மர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் டீ செக்டரே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்டர். எப்படின்னா அக்ரிகல்ச்சரும் இருக்குது அண்ட் இண்டஸ்ட்ரியும் இருக்குது. இட்ஸ் அ கான்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் போத் ஃபார்மிங் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஃபார்மர்ஸ் வந்து தேயிலை தயாரிக்கிறாங்க, ஃபார்ம்லேருந்து ஒரு தேயிலை வந்து இண்டஸ்ட்ரி கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரி வந்து அந்த லீவ்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுற டீ கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இட்ஸ் அ கமோடிட்டி போர்ட். நம்ம வந்து எப்படி ஸ்மால் டீ க்ரோவர்ஸை ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ லேபர் ஷார்ட்டேஜ்ன்றது எல்லா செக்டர்லையும் இருக்குது, எல்லா அக்ரிகல்ச்சரல் செக்டர்லையுமே இருக்குது. ஸோ அதில் வந்து மெக்கனைசேஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். அப்புறம் கலெக்டிவைசேஷன், இப்போ ஸ்மால் க்ரோவர்ஸ்லாம் இருக்காங்க, 50 பேர் சேர்ந்து ஒரு குழுவாக ஆக்குறது, எப்படி ஒரு ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக அவங்கள கான்ஸ்டியூட் பண்ணுறது. ஒரு எஃபிஓ ஆனாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி அவங்களுக்கு சென்சிடைசேஷன் கொடுக்குறோம், அவங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், அண்ட் நிறைய ப்ரொமோஷனில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நான் கூட ரீசெண்டாக ஹிந்துவில் ஒரு ஆட் பார்த்தேன் டீ போர்டில் இருந்து, ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது. இன்ஃபேக்ட் அதை வச்சு தான் நான் நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன். அந்த ஆட் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஸோ அதான் அது ப்ரொமோஷனில் பண்ண ஒரு ஆக்டிவிட்டி தான் அது. ஸோ இப்போ வரைக்கும் ட்ரெடிஷ்னலி நாங்கள் எப்படின்னா ஃபார்மர்ஸ் கிட்ட இந்த ஏதாவது எக்ஸிபிஷன்லாம் ஹோல்ட் பண்ணுறோம், நாங்கள் பேம்ப்ளெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம். ஒரு மாஸ் அவுட்ரீச் இருக்கணுன்றதுக்காக நியூஸ் பேப்பர், அப்புறம் எஃப்எம் சேனல்ஸ், சோஷியல் மீடியா அதெல்லாம் என்கேஜ் பண்ணி டீ இண்டஸ்ட்ரி, டீ போர்ட் பற்றி, அப்புறம் டீ பற்றி பொதுவாக மக்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணோம். 2 ஆப்ஜெக்டிவ்ஸ் இதில். ஒன்று வந்து டீயில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ். இப்போ இந்தியாவில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாள் ஆரம்பிக்கிறது வந்து டீ வச்சு குடிச்சு தான் ஆரம்பிப்போம். அதில் எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை பற்றி மக்களுக்கு தெரியணும். ப்ளஸ் அடல்ட்ரேஷன் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். நிறைய டீஸ் வந்து அடல்ட்ரேட்டட் ஆகி தான் நம்மளுக்கு கடையில் நம்மளுக்கு அது மாதிரி தான் கிடைக்குது. ஸோ பொதுமக்களுக்கு தெரியணும் எப்படி ஒரு சுத்தமான டீ தூள் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, கலப்படமானது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை பற்றி பொதுமக்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஒரு அவேர்னஸ் ஒரு ஆப்ஜெக்டிவ்ல தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறோம். டீ போர்டு வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது. நிறைய ஸ்மால் டீ க்ரோவர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவங்களோட ப்ராடக்ட்ஸை மாஸ் கன்சியூமர்ஸ்க்கு எப்படி ரீச் பண்ணுறது. ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு ஸ்டெப் என்ன எடுத்துருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் இந்த ட்ரோன் டெக்னாலஜி அதெல்லாம் யூஸ் பண்ணி ப்ரெசிஷன் ஃபார்மிங். இப்போ நிறைய டீ கார்டன்ஸ் வந்து பெரிய ஏரியாவில் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு.
லோக்கல் வெதர் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு பெஸ்ட் அட்டாக் இருக்க வாய்ப்பு இருக்கா, ஏதாவது ஒரு டிசீஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் கொஞ்சம் ப்ரியம்ட் பண்ணோம்னா அதுக்கான இந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இன்செக்டிசைட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணி க்ராப்பை நம்மளால சேவ் பண்ண முடியுது. ஓரளவுக்கு ப்ரிசைஸாக நம்மளால ஓவர் யூஸும் அவாய்ட் பண்ண முடியுது. ஸோ அதெல்லாம் இப்போ ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். டீ போர்டோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட ஒரு கொஸ்டின். நான் பரணிக்குமார் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்கல, டீ போர்டோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்கிட்ட கேட்குறேன். சரிங்களா? அம்மா அப்பா ஜெனரலா அதுவும் பையன் வந்து ஒரு மேரேஜ் ஏஜ்ல இருக்காங்கன்னா, என் பையன் ரொம்ப நல்ல பையன், டீ காஃபி கூட சாப்பிட மாட்டான், எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, ரொம்ப தங்கமான பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீ காஃபி சாப்பிட்றது கெட்ட பழக்கம்? எனக்கு இந்த டவுட் இருக்கு. சரி, எதுவுமே வந்து மாடரேஷன்ல குடிச்சா தப்பு இல்லை. இப்போ நானும் 26-27 வயசு வரைக்கும் டீ குடிச்சது இல்லை. சிக்கிம் போனதுக்கு அப்புறம் தான் டீ குடிக்க ஆரம்பிச்சேன். டீல நிறைய மெடிசனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு, பாலிஃபினால்ஸ் இருக்கு, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும். கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நிறைய ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்கிறதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம என்ன பண்றோம்னா டீயை வந்து நிறைய பாலோடவும் சர்க்கரையோடவும் மிக்ஸ் பண்ணி தான் குடிக்கிறோம். ஸோ அதில் நிறைய அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து டிமினிஷ் ஆகிடுது. நம்ம இப்போ மில்க்ல வந்து கேசின் ப்ரோட்டீன் இருக்கு, அது வந்து இதில் இருக்கிற அந்த பாலிஃபினால்ஸ் வந்து அந்த அளவுக்கு அது எஃபெக்டிவாக அது யூஸ் பண்ண விடுறது இல்லை. ஸோ நிறைய ரிசர்ச் போயிட்டு இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் டீயை வந்து சர்க்கரை பால் இல்லாமல் குடிச்சா நல்லது. அதோட ஃபுல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற எல்லா பாலிஃபினால்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் ஒரு கப் டீ குடிக்கிறப்ப நம்ம 2 to 3 grams நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ ஒரு நாளைக்கு 2 to 3 cups ஆஃப் டீ வித்தவுட் மில்க் அண்ட் சுகர் இஸ் ஐடியல். பட் நம்ம ஊர்ல வந்து நம்ம பால் டீ குடிச்சு பழகிருக்கோம். அதுல இருந்து இதுக்கு டிரான்சிஷன் வரப்ப இது வெறும் சுடு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது எப்படி குடிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் இட்ஸ் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் குடிச்சா உடம்புக்கு ரொம்ப நல்லது. பர்டிகுலர்லி கிரீன் டீ குடிச்சோம்னா அது இட்ஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் ஹெல்த். அண்ட் இதுல கொஞ்சம் இப்போ காஃபில வந்து நிறைய கேஃபீன் இருக்கு, தட்ஸ் ஸ்டிமுலண்ட். டீல வந்து அதோட கொஞ்சம் கம்மி அளவுக்கு தான் கேஃபீன் இருக்கு. ஸோ லாங் டேர்முக்கு கிரீன் டீ ஒரு 2 to 3 cups பர் டே குடிச்சோம்னா இட் ஹஸ் காட் மெனி ஹெல்த் பெனிஃபிட்ஸ். தேங்க்யூ மிஸ்டர் பரணிக்குமார். ரொம்ப பயங்கர யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட எனக்கு நிறைய கிடைச்சது. அண்ட் அஸ் அ ஃபேக்கல்ட்டியா, அஸ் அ ட்ரெயினரா நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது நிறைய விஷயங்கள். அப்படிங்கிறத தாண்டி இன்னும் ஃப்ரெஷ் ஆஸ்பிரன்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸுக்கு இது இன்னும் பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட்டாகவே போய் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு வந்து டவுட்மே கிடையாது. நீங்களும் ரொம்ப ஹெசிடேஷனே இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களோட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் உங்களோட ஃபர்தர் கரியரில் இன்னும் நிறைய நல்ல கீ போஸ்டிங்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும். இன்னும் இந்த நேஷன் பில்டிங் ப்ராசஸில் உங்களோட கான்ட்ரிபியூஷன், உங்களோட ரோல் அஸ் அ பாலிசி மேக்கராக அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஃபேஸை தாண்டிட்டீங்க. இனிமேல் நீங்கள் வந்து அந்த மிட்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிற ஒரு ஸ்டேஜில் ஒரு பாலிசி மேக்கராக இந்த நேஷன் பில்டிங் ப்ராசஸில் உங்களோட ரோல் அண்ட் கான்ட்ரிபியூஷன்றது உண்மையிலே பயங்கரமாக இருக்க போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அண்ட் இன்னும் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கீ போஸ்டிங்ஸ் நேஷனல் லெவல் ஈவன் இன்டர்நேஷனல் லெவல்லையும் வரணும் அப்படின்றதுல எனக்கு பயங்கர ஒரு பேராசையே இருக்குது. ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட படித்தவர் நம்ம இன்ஸ்டியூட்டில் இருந்து வெளியில் பெருமையாக சொல்லிக்கிறோம், இவர் நம்ம இன்ஸ்டியூட்டில் படித்தவர், இவர் இந்த போஸ்ட்டில் இருக்காருன்னு சொல்லும்போது எங்களுக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏன்னா அஸ் அ ட்ரெயினராக எங்களுக்கு வந்து இது ஒரு லெகசி மாதிரி பரணிக்குமார் இன்னும் நிறைய பேர் ஆகணும் அப்படி இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய க்ரோ ஆகணும், இன்னும் நிறைய நல்ல போஸ்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஸோ பெஸ்ட் விஷஸ். தேங்க்ஸ் ஃபார் கோஆப்ரேட்டிங் டு கிவ் திஸ் இன்டர்வியூ. உங்களோட கோஆப்ரேஷன் அண்ட் உங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த இன்டர்வியூ ஷூட் பண்ணுறதுல. தேங்க்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். குன்னூர் வந்ததுக்கு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு, உங்களை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்து பேசுனது ரொம்ப சந்தோஷம். இந்த சின்ன இன்டர்வியூவில் அட்லீஸ்ட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஏதாவது 1-2 விஷயமாவது பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ.